Hi friends, welcome to Anuvi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Mozzarella cheese stick. So cheese நால எல்லாத்துக்கும் பிடிக்கும், especially kidsக்கு ரொம்பவே பிடிக்கும். So இந்த Mozzarella cheese stick வந்து நம்ம ரெஸ்டாரன்ட்ல தான் mostly சாப்பிட்டுருப்போம். So இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனால நம்ம ரெஸ்டாரன்ட்லாம் போய் சாப்பிட முடியாது. So இத வந்து நம்ம வீட்லயே எப்படி சுலபமா செய்யறதுன்னு நம்ம பாப்போம் வாங்க. So Mozzarella cheese stick செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்கன்னா cheese 500 கிராம், எக் 4, மைதா 200, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் பிரெட் கிரம்ஸ் 250 கிராம். ஸோ நான் வாங்கின இந்த பிரெட் கிரம்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்லிக் பவுடர், oregano, parsley இது எல்லாமே மிக்சடாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, பிரெட் கிரம்ஸில் வந்து நீங்கள் வெறும் கார்லிக் பவுடர் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீஸை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் சைஸில் எல்லா சீஸையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 எக்கு நான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சீஸ் ஸ்டிக்கை வந்து மைதாவில் நல்லா பரட்டிட்டு, அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துட்டு மறுபடியும் எக்கில் டிப் பண்ணிவிட்டு, ஸோ லாஸ்ட்டாக மறுபடியும் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 தடவை பரட்டி எடுக்கும்போது உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில் வந்து இது பிரியாமல் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா சீஸ் ஸ்டிக்கையும் நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்குவோம். ஸோ 1 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காமையும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ரீசரில் எதுக்கு வைக்கிறோன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது சீஸ் வந்து உடையாமல், பிரெட் க்ரம்ஸ் வந்து உதிராமல் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம். ஸோ இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிராமல் நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த சீஸ் ஸ்டிக்கை வந்து 1 by 1 நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். அவ்வளோதான், நம்மளுடைய மோசரல்லா சீஸ் ஸ்டிக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கெச்சப்போடு சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. ஸோ நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.